ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஜிஏ கிரியேஷன். ஸோ இப்போ நீங்கள் எப்படியில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு டெக்ஸ்ட் அனிமேஷன் எப்படி வந்து மேக் பண்ண பார்க்கலாம். இந்த வீடியோ ஈஸியாக வந்து மேக் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு, ஸோ நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் அடுத்தடுத்த வீடியோஸ் போகிறது எனக்கு ஒரு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி வந்து லைக் பண்ணாமல் எல்லாம் பார்க்குறீங்க, கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் போடுங்க நண்பா. நீங்கள் லைக் போட தான் அடுத்தடுத்து அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் அனிமேஷன் வீடியோ எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து மேக் பண்ணி எடுத்துகிட்டு வருவேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்போ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி இந்த மேக் பண்ண தெரியும். இப்போ வாங்க அந்த வீடியோ எப்படி இந்த மேக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அலைமோஸ் ஓப்பன் பண்ணிட்டு சென்டராக அந்த ப்ளஸ் வந்து இது பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ரேஷியோ வந்து 9:1 கொடுத்துருங்க. கீழே எல்லாமே கொடுத்துட்டு கிளிக் பாக்கெட்டில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அகைன் அந்த பிரச்சனை வந்து இது பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து மீடியாவில் விட்டு இப்போ நீங்கள் என்ன இமேஜ் ஆட் பண்ண முடியல அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ அந்த இமேஜ் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போசிட்டியை கொடுத்துருங்க. இமேஜ் அந்த ஸ்கில்ல காண்டா வந்து செட் ஆகிடும். அகைன் அந்த இமேஜ் வந்து டிஃபால்ட்டாக வந்து 2 ஆட் ஆகும். நீங்கள் 30% வீடியோ மேக் பண்ண போனீங்கன்னா 30% வந்து இந்த மாதிரி வந்து டைப் பண்ணி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் சும்மா மட்டும் ஒரு 15 மட்டும் வச்சுருக்கேன் நண்பா. ஓகேவா, நீங்கள் 30% வீடியோ என்ன பண்ணால் அந்த மாதிரி 30% வந்து டேக் பண்ணிடுங்க. இப்போ அடுத்து நம்ம இந்த இமேஜ் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் மூவ் பண்ண போகிறோம். இமேஜை கிளிக் பண்ணிட்டு 3 ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டுங்க. ஸ்டார்ட்டில் ஒரு கீப்பர் மட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு 4 செகண்ட் வச்சுட்டு இன்னொரு கீப்பர் மட் பண்ணுங்கள். அடுத்து 5 செகண்ட் ஒரு கீப்பர் மட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஃபஸ்ட்டு கீப்பர் லெஃப்ட் இல்லைனா வந்து ரைட்டில் வந்து மூவ் பண்ணுங்கள். நான் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிக்கிறேன். ரொம்ப மூவ் பண்ணாதீங்க. சைடில் இந்த பிளாக் கலர் தெரியும் பாருங்கள். அடுத்து 70 இப்போ இது பண்ணி இப்போ வந்து ரைட்டில் கொண்டு வாங்க. ஓகேவா, அடுத்து அதே மாதிரி இன்னொரு கீப்பர் மட் பண்ணி 4 செகண்டுக்கு ரைட்டில் கொண்டு போகிறேன். திரும்ப வந்து இன்னொரு கீப்பர் மட் பண்ணி 4 செகண்டுக்கு தள்ளி திரும்ப இன்னொரு கீப்பர் தள்ளி திரும்ப வந்து ரைட்டுக்கு கொண்டுட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றி கீப்பர் மட் பண்ணி லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து கொண்டுட்டு வாங்க. ஓகேவா, ரைட்டில் கொண்டு வந்திருக்கேன். அடுத்து இன்னொரு கீப்பர் மட் பண்ணி லெஃப்ட்டில் கொண்டு போகிறேன். திரும்ப 4 செகண்ட் அட் பண்ணி திரும்ப நான் ரைட்டுக்கு வந்துடுறேன். லாஸ்ட் எண்டுக்கு இந்த கீப்பர் மட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி நீங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் கீப்பர் மட் பண்ணி லெஃப்ட் அண்ட் ரைட்டில் மூவ் பண்ணிக்கிங்க. ஓகேவா, இப்போ நான் ஒர்க்காக ப்ளே பண்ணுறேன், பாருங்கள். ஓகேவா, இப்போ அடுத்து இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அகைன் இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு 3 ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிருங்க. போயிட்டு பல் சைஸுங்கிற எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு உள்ளே வந்துடுங்க. ஸ்டாண்டர்டி கொடுத்து ஃபஸ்ட்டில் பாருங்கள் வேல்யூ 0.20 வச்சுருங்க. அடுத்து சிங்கை கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக அழுத்து விட்ருங்க 1க்கு. அடுத்து க்ரோவை கிளிக் பண்ணிட்டு 1.24. ஓகேவா, அடுத்து வந்து ஸ்டேஜ் பேசி வந்து இது பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு 1.39. ஓகேவா, அவ்வளோதான். வேறு எதுவுமே இங்கே சேஞ்ச் பண்ண வேண்டாம், அப்படி விட்டுருங்க. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இமேஜ் வந்து பாப்பப் ஆகும், ஜூம் அவுட் ஆகும். ஓகேவா, ஸோ அவ்வளோ நம்ம இமேஜ் எடிட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து நம்ம ஆடியோ ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நான் கிளிக் பண்ணி இப்போ நான் வந்து ஆடியோ ஆட் பண்ணிக்கிறேன். தேர்டாக இருக்குது பாருங்கள், ஆடியோ சிம்பிள் அதை கிளிக் பண்ணிட்டு விவால் கொடுத்துட்டு என்ன ஆடியோ ஆட் பண்ண போகிறோம் அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ்னை கொடுத்தா டேரெக்டாக ஆடியோ வந்து ஆட் ஆகிடும். ஸோ நான் வால்யூமை நான் ஃபுல்லாக வந்து மூவ் பண்ணிக்கிறேன். குறைச்சிக்கிட்டேன். ப்ளே பண்ணி காமிக்க முடியாது சாங்கோட வச்சு, அதுக்காக தான். இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். ஓகேவா, ஆடியோ மட்டும் இருக்காது. ஓகேவா, ஓகேவா, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஎன்ஜி இமேஜ் நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம் டெக்ஸ்ட்டுக்கு. அகைன் இந்த ப்ளஸ்னை கிளிக் பண்ணிட்டு ஷேப் இமேஜை கிளிக் பண்ணுங்கள். அந்த மாதிரி கொஞ்சம் கையை வச்சு இழுத்து விட்டுட்டு கீழே ஒன்றாந்து வச்சுட்டு அகைன் இந்த கலரில் ஃபீல்டில் போய்ட்டு 3ஆம் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். அந்த பால் ஆட் ஆகிருக்கும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து 0 ஆக்கி விட்ருங்க. அந்த கலர் ஐக்கானில் போய்ட்டு சைடில் 100 இருக்கும், அது வந்து 0 ஆக்கி விட்டு இந்த மாதிரி டிக்கை கொடுத்துருங்க. இப்போ இந்த பால் வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ஒயிட் கலர் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி வச்சு முடிச்சுட்டு பேக்கில் வந்துட்டு இதையுமே ஃபுல்லாக ட்ராக் பண்ணிடுங்க. அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் ஆகிக்கும். நீங்கள் கையை வச்சு மூவ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேவா, ஓகே நம்ம இப்போ நான் ஒர்க்காக வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள், ஒர்க்கர் பிஎன்ஜி இமேஜ் நம்ம வந்து மேக் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம டெக்ஸ்ட் எடிட் பண்ண போகிறோம். அகைன் அந்த ப்ளஸ்னை கிளிக் பண்ணிட்டு இது மாதிரி நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணால் பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து நிறைய கீப்பர் மட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த எஃபெக்ட்டுக்கு. ஓகேவா,
இப்போ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் வந்து டெக்ஸ்ட்டை நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் போய்ட்டு கூகுளில் போய்ட்டு அந்த லிரிக்ஸை காப்பி பண்ணி உடனே பேஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து இது பண்ணிக்கிறேன், டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஃபாண்ட் வந்து நான் வந்து பாருங்க, ஃபாண்ட் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். லிரிக்ஸ் நான் வந்து டைப் பண்ணிட்டு ஃபாண்ட் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த ஃபாண்ட்டை நான் கொடுத்துட்டு சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க டெக்ஸ்ட்டுக்கு. கலர் வந்து ஒரு கலர் வந்து ஒரு ரெட்டு கொடுத்துருங்க. இப்போயே வந்து ரெட்டு கொடுத்து வச்சுருங்க. சைஸ் வந்து ஒரு 32 வச்சுருங்க. வச்சுட்டு இந்த மாதிரி கீழே கொண்டு வந்துடுங்க. டெக்ஸ்ட் இந்த மாதிரி 3 லைனாக வந்துச்சு அப்படின்னா அந்த பால் எடுத்திங்கன்னா ஒரு லைனுக்கு வந்துடும். இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை மட்டும் கொஞ்சம் நேராக பார்த்து இந்த மாதிரி அலைன்மெண்ட் பண்ணிங்க கரெக்டாக வச்சுட்டு அந்த டிக்கெட் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அகைன் பேக்கில் வந்துட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட் நம்ம பார்டர் லைன் ஆட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு பார்டரில் போய்ட்டு சைடில் பாருங்கள், ஃபஸ்ட்டு பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஆட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அவுட் சைடை கிளிக் பண்ணிட்டு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 இல்லைன்னா அந்த மாதிரி வச்சுட்டு கலர் வந்து ஒயிட் வந்து கொடுத்துருங்க. சைடில் இன்னொரு பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஷார்ட் ஆஃப் இருக்கும், ஆன் பண்ணி விட்டுருங்க. கலர் வந்து பிளாக் இருக்கட்டும். சைஸ் வந்து ஒரு 10 கிட்ட கொண்டுட்டு போயிருங்க. எல்லாம் வந்து 12 இந்த மாதிரி வச்சு இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். ஆட் பட்டர் மட்டும் கொஞ்சம் இன்னும் சைஸ் கொஞ்சம் வேணும் அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் நண்பா. இப்போ அகைன் இந்த டெக்ஸ்ட் பாருங்கள், டிபால் வந்து 270 தான் ஆட் ஆகும். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக நீங்கள் ட்ராக் பண்ணி விட்டுருங்க. இப்படி கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ட்ராக் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஒரு லைன் ஃபஸ்ட் லைன் வந்து எடுத்த முடிஞ்சு அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து டெக்ஸ்ட் வந்து ஸ்பிட் பண்ணி இந்த மாதிரி வந்து கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வந்து கட் பண்ணி முடிச்சிடுங்க. ப்ளே பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கே தெரியும் அடுத்த லைன் எந்த இடத்த முடியுதுங்கிறது. அந்த மாதிரி வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு டெக்ஸ்ட்டை நீங்கள் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வந்து முடிச்சிடுங்க. நான் வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த லைன் இப்போ எல்லா லைனுமே பாருங்கள் ஒரே லைன் தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் லைன் எப்பவும் போல் இங்கே வந்து ப்ளே பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்திருக்கும் அந்த லைன் வார்த்தை. செகண்ட் லைனை கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இதை வந்து கேன்சல் பண்ணுங்கள். இதை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன லைன் வருங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் வந்து இதில் வந்து டைப் பண்ணிடுங்க. நான் எல்லாத்தையுமே எடிட் பண்ணி காமிச்சேன்னா வீடியோஸ் ரொம்ப லென்த்தாக போயிடும் நண்பா. ஓகேவா? இப்போயே பார்த்தீங்கன்னா ஒரு 7 நிமிஷம் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த டெக்ஸ்ட் எல்லாம் ஃபஸ்ட்டு எடிட் பண்ணி வந்து முடிச்சிருங்க. எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். இப்போ அந்த ஃபஸ்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஃபஸ்ட் இந்த டெக்ஸ்ட் நம்ம வந்து கலர் வந்து கொடுத்துக்கலாம். ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு கலராக லைட்டில் போயிட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரானைட் ஓவர்லேங்கிற எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு சென்டிட்டி கொடுத்து உள்ளே வந்துடுங்க. வந்துட்டு அந்த எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு கலர் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு பிளாக் கொடுத்துருங்க. கலர் 2 இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ரெட்டு கொடுத்துருங்க. கலர் இன்னும் அதிகமாக ஒன்று அப்படின்னா ஸோ அந்த கலரில் இந்த சைடில் அந்த கலரை கிளிக் பண்ணிட்டு எல்லாத்தையுமே 100ல் வச்சுருங்க. கலர் இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக கிடச்சிருக்கும். அகைன் கீழே வந்துட்டு வாங்க, ஸ்கேல் 1லே இருக்கட்டும், ஆஃப்செட் அப்படியே இருக்கட்டும், ஆல்பா கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி 100ல் வச்சுருங்க. லைனர் இருக்கும், நீங்கள் வந்து ரேடியல் கொடுத்துருங்க. இல்லை எனக்கு லைனர் வேணால் நீங்கள் லைனர் கொடுத்துருங்க. நீங்கள் வந்து பில்லில் பார்த்த மாதிரி வேணும் அப்படின்னா அது வந்து ரேடியல் கொடுத்துருங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். இப்போ உங்களுக்கு வந்து கலர் வந்து ஃபுல்லாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் டெக்ஸ்ட்டில் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அகைன் வந்து இன்னொரு எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற எஃபெக்ட்டு. டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் வந்து கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டில் போங்க. அதை எப்படி டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் எஃபெக்ட் ஆட் பண்ணி சென்டிட்டி கொடுத்து உள்ளே வந்துடுங்க. வந்துட்டு அந்த எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு ரேஞ்சை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் எண்டு விட்டுருங்க. பேஸ் வந்து இது பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். பேஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் நான் சொல்கிற மாதிரி கீப் ஆட் பண்ணுங்கள். ஸ்டார்ட்டில் 1 0ல் இருக்கட்டும். அடுத்து கொஞ்சம் தள்ளி லாஸ்ட்டு தள்ளி இந்த இடத்துல வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு கீ ஃப்ரேமு 70 ஃப்ரேம் வெளியே பார்த்தீங்கன்னா வந்து -9.5. ஓகேவா? மைனஸில் கொண்டுட்டு போயிருங்க. -9.5. ஓகேவா? வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி சென்டரில் போய்ட்டு இப்போ இந்த க்ரவாக்ஸில் வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த 2வது இருக்குல்ல அதை நீங்கள் மட்டுமே வந்து கொடுத்துருங்க. வேறு எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இந்த 2வதுல மட்டும் வந்து கிளிக் பண்ணால் போதும். உள்ளே 4 பாக்ஸ் இருக்குல்ல அதை வந்து 2வதுல மட்டும் கிளிக் பண்ணுங்க போதும். இப்போ பேக்கில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்மை கிளிக் பண்ணுங்கள். லேயரில் இருக்கட்டும், ஆப்செட்டை கிளிக் பண்ணி இல்லை வேண்டி கீப் மட் பண்ணணும். ஆப்செட்டை கிளிக் பண்ணிட்டு ஒய்யை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட்டில் ஒரு கீ ஃப்ரேமு அது வந்து இது பண்ணிட்டு இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு +404 வச்சுருங்க. டெக்ஸ்ட் வந்து கீழே போயிடும். 404. அடுத்து இன்னொரு கீ ஃப்ரேம் சென்டரில் வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா வந்து -1316 வச்சுருங்க. இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன் இப்போக்கி. ஓகேவா?
செகண்ட் டிபியோட வேல்யூ வச்சுட்டு இதையுமே அதே மாதிரியே வந்து இது பண்ணிங்க க்ரவ் கொடுத்துருங்க. அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ரெண்டாவில் வந்து இது பண்ணிடுங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ பேக்கில் வந்துட்டு ஆங்கிளை கிளிக் பண்ணுங்கள். ஆங்கிளை கிளிக் பண்ணிட்டு -5.6 ஓகேவா. ஓகேவா, அடுத்து கீழே வாங்க. ஸ்கேலை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸ்கேலை கிளிக் பண்ணிட்டு 1.06 1.06. அடுத்து வந்து ஸ்ட்ரெச்சை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸ்ட்ரெச்சை கிளிக் பண்ணிட்டு -0.91 ஓகேவா. -90 கூட வச்சுருங்க. அடுத்து ஆல்பா கிளிக் பண்ணுங்கள். 0ல் இருக்கட்டும். அடுத்துக்கு எஃபெக்டை விட்டுருங்க. அடுத்து இன்டர்பேஷன் அதை கிளிக் பண்ணிட்டு ஈசன் ப்ளஸ் அடிச்சு விட்டு -100 ஓரில் கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து 1000 வச்சுருங்க இன்க்ரீஸ் பண்ணி. அடுத்து கீழே வருங்க ஸ்கொயர் இருக்கும் ஷேப்பு, நீங்கள் வந்து ஸ்மூத்து கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ நான் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன் ஓகேவா. அவ்வளோதான் நண்பா. இப்போ பேக்கில் இன்னொரு எஃபெக்ட் மட்டும் தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இதில் வந்து பாருங்கள் டீசன் வேர்பில் போய்ட்டு ஸ்விட்ச்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். கீழே வாங்க, இந்த இருக்குல்ல அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு சேனல் கொடுத்து உள்ளே வந்துடுங்க. வந்துட்டு இந்த எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் நம்ம 4 கீப்பரும் வந்து அட் பண்ணணும். சொல்கிற மாதிரி அட் பண்ணுங்கள். ஸ்டார்ட்டில் 1, அடுத்து கொஞ்சம் தள்ளி இன்னொன்று 2, அடுத்து இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்து 3வது கீப்பரும் அட் பண்ணுங்கள். அடுத்து கொஞ்சம் தள்ளி 4வது கீப்பர். மொத்தம் 4 கீப்பரும் இதில் வரிசை ஆட் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஃபஸ்ட் கீப்பரும் போய்ட்டு -20 வச்சுருங்க இன்க்ரீஸ் பண்ணி. அடுத்து செகண்ட் கீப்பர் வழி வந்து +20 வச்சுருங்க. மாற்றி மாற்றி வைங்க. மைனஸ் வச்சுன்னா அடுத்து வந்து ப்ளஸ் வைங்க. அடுத்து -20 வச்சு இது பண்ணி கரெக்டாக வச்சுருங்க. -20. அடுத்து வந்து 0 ஆகி அப்படியே இருக்கட்டும், 0ல் இருக்கட்டும் விட்டுருங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து கிளிக் பண்ணுறேன். இதை நீங்கள் பாருங்கள். நான் ப்ளே பண்ணுறேன் ஓகேவா. அவ்வளோதான் நண்பா. இப்போ பேக்கில் வந்துட்டு இப்போ இந்த ஃபஸ்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு காப்பி ஆல் எஃபெக்ட் கொடுத்துருங்க. 3 எஃபெக்ட்டுமே காப்பி ஆகிடும். இப்போ அடுத்த டெக்ஸ்ட்டுக்கெலாம் எடிட் பண்ணி வச்சுருப்பீங்க. எஃபெக்ட்டில் போய்ட்டு சைடில் 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா எஃபெக்ட் எல்லாம் பேஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் எல்லா டெக்ஸ்ட்டுமே எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணி வந்து முடிச்சிருங்க. இந்த மாதிரி அவ்வளோதான். இப்போ நான் ஒருக்கா ப்ளே பண்ணுறேன். இந்த எஃபெக்ட்டை நீங்கள் பாருங்கள் ஓகேவா. அவ்வளோதான் நண்பா. இது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணால் பார்க்க போகிறோம். நீங்கள் வேறு எதுவும் டெம்ப்ளேட் வச்சுருந்தா கூட நீங்கள் ஆட் பண்ணிங்க. மேலே ஏரோ மார்க் வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் கொடுத்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ வந்து